என்னது கபிலனா சீரீஸ்ல 477. இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்தாலும் ஒர்க் ஃபார் ஹோம் தான். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வாஷிங் மிஷின் போட்டு வைக்கிறேன், காய மட்டும் போட்டுருன்னு அம்மா சொல்லியிருந்தாங்க. மார்னிங் எழுந்து பார்த்தா அம்மா அதையும் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டாங்க. ஒன்னு சொல்லிட்டு அம்மாவே பண்ணிட்டா அதோட கான்சிக்வன்சஸ் அதிகம் தான். சரி அப்பா கிட்ட போலான்னு போனேன், அங்க இல்ல. மாட்டுக்கிட்ட போனா இருப்பாருன்னு போனா கரெக்டா அங்கதான் இருந்தாரு. ஒவ்வொரு கிணறு பக்கம் போய் ஒரு வாட்ச் அவுட் விட்டேன். மீன், பாம்பு, தூக்குனாங்குருவின்னு பார்த்தது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஆனா எங்க கிணறுல தண்ணி விட கல்லு தான் அதிகம். 100 மீட்டருக்கு ஒரு கிணறு இருக்கு. ஸோ சீக்கிரமா பார்த்துட்டு போயாச்சு. எங்க வண்டி ஓட்டினாலும் அப்பா வண்டி ஆஃப் ரோட்ல ஓட்டுற சந்தோஷம் வராது. அப்பா தட்டு அறுத்துட்டு இருந்தாரு, நான் அறுத்துறேன்னு ஒரு ஆக்டிங்க போட்டேன். அவரும் சரி இரு தூக்கிட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டாரு. அதுக்குள்ள பசி வந்துடுச்சு. பக்கத்துல இருந்த கொய்யா மரத்துக்கு போயிட்டேன். இந்த கொய்யா பார்க்க ரோஜா மட்டும் மாதிரி தான் இருக்கும், ஆனா டேஸ்ட் மட்டும் சூப்பரா இருக்கும். கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டுட்டேன். அப்பா தட்டு அறுத்துட்டாரு, சரி எடுத்துட்டு போயிட்டு போட்டுடலான்னு போனேன். தூக்கிட்டேன், ஆனா தலப்பா கீழே விழுந்துருச்சு. இதனாலதான் உங்களுக்கு சீக்கிரமா சொட்டை விழுந்துருச்சுன்னு அப்பா கமெண்ட்டை போட்டாரு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாட்டி வந்துட்டாங்க, ஏதாச்சும் செஞ்சு தரேன்னு. நோ சொல்ல முடியுமா அவங்களுக்கு? கொஞ்ச நேரத்துல ரோஸ்ட் பண்ணி ஏற்கட்ல வந்துருச்சு. எனக்கு விட பாட்டிக்கு தான் அதிகம் சந்தோஷம் இதுல. இந்த வாட்டி அம்மா கிட்ட திட்டு வாங்கக்கூடாதுன்னு ட்ரெஸ்ஸை மடிச்சு வச்சுட்டேன். ஈவினிங் தோட்டத்துக்கு போனா ஒரு ஆளு ஆல்ரெடி தட்டு சாப்பிட்டுட்டு இருந்தான். பிடிச்சி கட்டி போட்டுட்டு அப்பா அறுத்த புல்ல தூக்கிட்டு வந்து போட்டுட்டேன். பால் கறக்கிற வேலையும் முடிச்சோம். நைட்டு பாட்டி ஸ்பெஷல் என்னன்னா மேங்கோ பார்சல். ஊர்லயே அண்ணா இருக்கிறதுக்கு இதுதான் பாட்டிக்கு போனஸ். ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொஞ்சம் லேட்டா முடிஞ்சது. சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டுட்டு இன்னைக்கும் ஒரு சிம்பிள் பீஸ்ஃபுல் வில்லேஜ் டே கம்ப்ளீட். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ வர வரைக்கும் ஹாப்பியா இருங்க. பை பை.